சாப்பிடும் போது நல்லா தான் இருந்தது, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வயிற்று ஏதோ பண்ணுதேன்னு இப்படி பல பேர் சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருப்போங்க. உணவு வகைகள்லயே நம்ம வயிற்றுக்கு இதமானதுன்னு பாத்தீங்கன்னா ஆவில வேக வைத்த உணவுகள் தான். மத்த உணவுகளை விட ஆவில வேக வைத்த உணவுகள் தான் வயிற்றுக்கு இதமாகவும் ஜீரணத்தையும் கொடுக்கும். ஆவில வெந்த இட்லி, இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டைன்னு இப்படி சுவை நிறைந்த உணவுகளோட பட்டியலை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிறதுக்கு மறந்துடுறோம். இதுல இருக்க ஸ்பெஷல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உணவுகளை நீங்க தவிர்க்கவே மாட்டீங்க. சோ அதை பத்தின விஷயங்களை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சமீப காலமா நிறைய விஞ்ஞானிகள் கிட்ட பெரும் வரவேற்பு கொண்டு வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவில வேக வைத்த உணவுகள் தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேலை நாடுகள்ல அதிகமா பயன்படுத்தப்பட்ட ப்ரோக்கோலில இருக்க ஒரு வகை என்சைம் நம்மளுக்கு கேன்சர் வராம தடுக்குதாம். ப்ரோக்கோலியா வறுத்தோ வேக வைத்தோ சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க சத்துக்கள் உங்க உடலுக்கு கிடைக்காது. ஆனா இதுவே ஆவில வேக வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அதுல இருக்க சத்துக்கள் உங்க உடலுக்கு முழுமையா கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அவித்தல் முறை தான் ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லலாம். சொல்ல போனா பச்சையா இருக்கிற ப்ரோக்கோலியை விட ஆவி கட்டும் போது அதுல இருக்க ஒரு வகை வேதிப்பொருள் 30% அதிகமா இருக்காங்க. அந்த மாதிரி பசலைக்கீரையும் ப்ரோக்கோலியும் அவித்து சாப்பிடும் போதுதான் அதுல இருக்க விட்டமின் பி நம்ம உடலுக்கு கிடைக்குமா. இது மட்டும் இல்லாம சீன ஆய்வுகள்ல மீனை கூட அவித்து சாப்பிடும் முறை ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா மத்தி மீன்ல கொத்தமல்லி சட்னியை தடவி அதை வாழை இலையில வச்சு அவித்து சாப்பிடும் முறை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய முறை அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. இந்த முறையில இறால கூட நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அடுத்ததா கேரட், பசலை, காளான், முட்டை, கோஸ்னு இப்படி பல காய்கறிகளை பச்சையா சாப்பிடுறத விட அதை அவிக்கும் போது தாங்க அதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபெருலிக் ஆசிட், கரோடினாய்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இது மட்டும் இல்லாம விட்டமின் சியும் விட்டமின் பியும் நீர்ல கரையக்கூடியதுன்றதுனால அதை கொதிக்க வைக்கும் போது சத்து இழப்பு ஏற்படுறது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம் தான். இதே மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் டி பாத்தீங்கன்னா கொழுப்புல கரையக்கூடியது. அதனால அதையும் ஆவில வேக வச்சிடணும். அப்படி வேக வைக்கும் போது ஒரு சொட்டு நல்லெண்ணெய், கடல் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் பயன்படுத்துங்க. அப்போதான் அதோட ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு முழுமையா கிடைக்கும். ஆனா இதுவே நீங்க வறுத்தோ வேக வச்சோ சாப்பிடும் போது அதோட சத்துக்கள் அழிஞ்சுதாங்க போகும். முக்கியமா முன்னாடி இருந்த ஜென்ரேஷனோட இப்ப இருக்க ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது உணவு பழக்கம் ரொம்பவே மாறிடுச்சுங்க. மாறி வர இந்த உணவு பழக்கத்தால உடல் பருமன், நீரிழிவு, இதய நோய்கள் தான் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாரம்பரிய உணவுகளான இட்லி, இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை இதெல்லாம் யாரும் இந்த ஜென்ரேஷன் விரும்புறது கிடையாது. ஸோ நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வறுத்த பொரித்த உணவுகளை தவிர்த்து அவித்த உணவுகளை அதிகமா எடுத்துக்க பாருங்க. அண்ட் மற்றவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.